ஐடியா இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் படி நம்மளுடைய ஸ்டேட்ஸுக்கெல்லாம் டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய நேஷன் நம்மளுடைய இந்தியா வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டிசபிள்டு பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் எந்தெந்த டேர்ம்ஸ்? ஸோ இதுல கிட்டத்தட்ட 14 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 டேர்ம்ஸ் கீழே வரக்கூடிய எல்லா சில்ட்ரனுக்கும் கண்டிப்பா டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பா ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஐடியா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. ஐடியானா யாரு? இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டி எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இது நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல 14 டேர்ம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஆர்டிசம். ஆர்டிசம்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். ஸோ ஒரு சைல்டு 3 வயசுக்குள்ள வெர்பல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் பண்றதுனால இல்ல, ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட பிஹேவியர்ல பிரச்சனை இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டேட்டிவா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்றது, திரும்ப திரும்ப ஒரு வண்டியை பிடிச்சிருக்கிறது, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒரே விஷயத்தையே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பவுமே ரசம் தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரொட்டீன் லைஃப், அவங்களுக்கு ஃபிக்ஸ்டா இதுதான்ப்பா என் காலைல இதான் நடக்கணும், மதியம் இதான் நடக்கணும், ஈவினிங் இதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரொட்டீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிக்ஸ்டா வச்சுப்பாங்க. ஏதாவது ஒன்று சின்னதாக மாறிச்சு அப்படின்னா கூட அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வெர்பல் நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் இல்லை, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்க, ரொட்டீனை விட்டு சேஞ்ச் பண்ணால் ரொம்ப அரூசல் பிஹேவியர் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது ஆர்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்பெசிஃபிக்கா உங்களால லேர்ன் படிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ரைட்டிங்கா இருக்கலாம், ரீடிங்கா இருக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் போடுறதா இருக்கலாம். ஸோ இதுல என்னென்ன வரும்? டிஸ்லெக்சியா, உங்களுக்கு ரைட்டிங்ல பிரச்சனை, சாரி ரீடிங்ல பிரச்சனை. டிஸ்கிராஃபியா, உங்களுக்கு ரைட்டிங்ல பிரச்சனை. டிஸ்கால்குலியா, உங்களுக்கு கால்குலேஷன்ல பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். டிஸ்பிராக்சியா, அவங்களுக்கு மூவ்மெண்ட்டை கத்துக்கிறதுல பிரச்சனை. ஸோ கத்துக்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ கத்துக்கிறதுல மட்டும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டிடி. டிடி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுதான், நம்ம சின்ன வயசுல பேர்த்ல இருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரே டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு, இப்போ பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குப்பா ஆனா அவங்களுக்கு சோசியல் டெவலப்மெண்ட் இல்லப்பா அப்படின்னா கூட அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லையே தான். ஸோ இந்த எல்லா ஏரியாவையும் அவங்க மீட் பண்ணி நீட்டாக டெவலப் ஆகிட்டு போனால் மட்டும்தான் அவங்க லைஃப்ல கரெக்டாக போயிட்டு இருக்க முடியும். ஸோ இதுல ஏதாவது டிலே நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் டிசபிலிட்டி இருக்கிறத தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அவங்களும் இந்த ஐடியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய 14 டேர்ம் கீழே தான் வராங்க. ஸோ டிடி, இந்த டிடியை மேக்ஸிமம் 3 வயசு 9 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சோம். 3 வயசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்டு, இப்போ 3 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். ஸோ இங்கே விட்டவங்கள 9 வயசுக்குள்ள பிடிக்கணும். ஸோ அங்கேயும் பிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் டேவோடையே அவங்களுக்கு மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வர்றது, மறுபடியும் டெவலப் ஆக வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி ஆர்டிசம்க்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் 3 வயசுக்குள்ள மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவாங்க. பிடிக்க முடியல அப்படின்னா 5 வயசுக்குள்ள முடிச்சிடணும். ஸோ பிடிக்காம ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ், அவங்களுக்கு வெர்பல் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கொண்டு வரது, நான் வெர்பல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாதான் ப்ரோக்னோசிஸ் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா இடி, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் செம்மையா இருப்பா, பயங்கரமா திங்க் பண்றாங்க, நல்ல ஒரு ரைட்டிங் இருக்கு, நல்ல ஒரு லேர்னிங் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க எஜுகேஷன்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். இதை அவங்களுக்கு இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே மெயின்டைன் பண்ண தெரியாது. எதையுமே வந்து கரெக்டா ரேப் போட்டா கொண்டு போக மாட்டாங்க, குட் ரிலேஷன்ஷிப்பா கொண்டு போக மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பியர் குரூப், அவங்களுக்கு பியர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஆனா ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் இருக்காது. இப்போ டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் அவங்க சப்போர்ட் பண்றதுனால பேரண்ட்ஸ்னால ப்ராப்ளம் இருக்காது. டீச்சர் வெளியே போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பில்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இதாகலாம், அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம்னால அப்படின்னா அதுவும் கன்சர்ன் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. ஸோ சுத்தமாகவே நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்ற அளவுக்குலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இம்பேர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அது வந்து நார்மலாக அவங்களால பண்ண முடியல. அவங்கள பண்ண வைக்கணும்.
அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவை. அதுவும் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஐடி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கற்றுக்க முடியல அப்படின்னா அது எல்டி அப்படின்னு, லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு. அதே மாதிரி தான் ஐடியிலையும் கற்றுக்க முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் கற்றுக்க முடியாது. ஏன் கற்றுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐக்யூ கம்மியாக இருக்குது, இன்டெலெக்சுவல் கோஷன் கம்மியாக இருக்குது. நார்மல் இன்டெலெக்சுவல் கோஷன் பார்த்தோம்னா 95லேருந்து 105 இருக்கும். 95லேருந்து 105 இருந்தால் நார்மல். 120க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அக்டோபர் 2010 வரைக்கும் இந்த ஐடியா மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரோஸ் லா அப்படின்னு ஒரு லா வந்துச்சு. அந்த லாக்கு அப்புறம் தான் இதை கொண்டு வந்தவர் ஒபாமா, பிரசிடென்ட் ஒபாமா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஐக்கு வந்து பிலோ 60 இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு லேர்னிங் பிரச்சனை வரும். ஸோ அவங்களோட நார்மல் ஐக்யூவை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் கொடுக்கறதுக்காக நமக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவை. அடுத்ததா அதர் ஹெல்த் இம்பேர்மெண்ட். வாட் இஸ் அதர் ஹெல்த் இம்பேர்மெண்ட்? அதாவது வேற ஒரு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கலாம். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கனால, வேற ஒரு ஹெல்த் இம்பேர்மெண்ட் இருக்கனால இவங்களுக்கு எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வேற ஒரு பிரச்சனைனால அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எல்லாமே அதர் ஹெல்த் இம்பேர்மெண்ட்ல வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது மற்றவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரென்த் அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்துமா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஸ்துமா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் பர்சன் அளவுக்கு எஃபோர்ட்டிவாக ஓட முடியுமா? பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக குறையும், ஓட முடியாது அவங்களால. ஸோ இந்த அளவுக்கு எஃபோர்ட் உங்களால் கொடுக்க முடியல, இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அதர் ஹெல்த் இம்பேர்மெண்ட். அந்த ஸ்ட்ரென்த் குறைகிறதுக்கு காரணம் என்னென்ன இருக்கலாம். அடுத்தது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட். ஸோ ஸ்பீச் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக லாஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸ்பீச் இம்பேர்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. சிலர்டா பேசுவாங்க, சிலர்டா நானே இப்போ வளர பற்றியா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஸ்பீச்லேயே இப்போ நான் பேசுறது எல்லாமே மைக்லேயே அவங்க கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்படி பேசும்போது நான் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறேன், அப்படின்லாம் பேசுவாங்க, வா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு டைப்பு. ஓகேவா? இது ஸ்பீச் இம்பேர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. கம்ப்ளீட்டாக ஸ்பீச் லாஸ் கிடையாது, ஸ்பீச் இம்பேர்மெண்ட். அதே போல் லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸ்பீச் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா கூட லாங்குவேஜ் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவங்க கேட்குறாங்க இல்லையா. ஸோ லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலேயே பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? காக்னிட்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஸோ ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கும் டெஃப்னஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹியரிங்ல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, விட்டு விட்டு கேட்குது, உய்யன்னு கேட்குது, அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அது ஹியரிங் இம்பேர்மெண்ட். அதுவே சுத்தமாக கேட்கவே இல்லை அப்படின்னா அது டெஃப்னஸ். இது ரெண்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு சிலருக்கு டெஃப் பிளைண்ட்னஸ் வரும். டெஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்னா காதும் கேட்காது, ஐஸும் போயிடும். ஸோ இது டெஃப் பிளைண்ட்னஸ். இது தனி கண்டிஷன். டெஃப் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கண்டிஷன். அடுத்ததான் டெஃப்னஸ். டெஃப்னஸ் அப்படின்னா நான் சொன்னதான் காது கேட்காது. பிளைண்ட்னஸ் அப்படின்னு தனி கண்டிஷன் இருக்கு. பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? கண்ணு தெரியாது. அதே போல விஷுவல் இம்பேர்மெண்ட்னா என்ன? ஸோ எல்லாமே ஒண்ணுதான். இங்க ஹியரிங் இம்பேர்மெண்ட் டெஃப்னஸ், விஷுவல் இம்பேர்மெண்ட் பிளைண்ட்னஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தனி கண்டிஷனா இருக்கு, டெஃப் பிளைண்ட்னஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு 4 கண்டிஷன், இங்க ஒன்று 5 கண்டிஷன். ஓகேவா? விஷுவல் இம்பேர்மெண்ட், பிளைண்ட்னஸ், ஹியரிங் இம்பேர்மெண்ட், டெஃப்னஸ், டெஃப் பிளைண்ட்னஸ் தனி கண்டிஷன். 5. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி டிசபிலிட்டி டேர்ம்ஸ். ஐடியா சொன்னதான், நான் சொல்லலை எதுவுமே. இண்டிவிஜுவல் வித் டிசபிலிட்டி எஜுகேஷன் ஆக்ட் சொல்றாங்க, நான் ஒன்றும் சொல்லலை எதுவுமே. அடுத்ததா மல்டிபிள் டிசபிலிட்டி. வாட் இஸ் மல்டிபிள் டிசபிலிட்டி? இப்போ நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, டிசபிலிட்டி டேர்ம்ஸ். ஸோ இதுல ஏதாவது 2 டிசபிலிட்டி டேர்ம்ஸ் ஒன்னா மீட் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆட்டிசம் இருக்கு வித் ஐடி, அதே போல ஐடி இருக்கு வித் ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட். ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட்னா என்னன்னு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு டிசபிலிட்டியும் தனித்தனியா இல்லாம 2 மிக்ஸ் ஆகி, 2 மட்டும் இல்ல 3 மிக்ஸ் ஆகி 4 மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னா அது மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். அடுத்ததான் ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட். வாட் இஸ் ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட்? அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கலாம், ஆம்புடேஷன் இருக்கலாம், டிஸ்லோகேஷன் இருக்கலாம், லிம்ப் லென்த்ல சேஞ்சஸ் இருக்கலாம், என்ன இருக்கலாம்.
அவங்களுக்கு போனி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, மஸ்குலர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, பேர்ன்ஸ் எதாவது நடந்திருக்கு, அவங்களுக்கு கான்ட்ராக்சர் எதனா டெவலப் ஆயிருக்கு, அவங்களுக்கு டிஃபார்மிட்டி எதாவது டெவலப் ஆயிருக்கு, இந்த மாதிரி எதில் பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு போன் ரிலேட்டட் மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வந்துட்டாலே கன்சல்ட் ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட். அடுத்தது ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி. ஸோ இதுவும் நான் சொன்ன ஐடியாவில் வந்து 14 டேர்ம் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு இல்லை. ஸோ ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட் ஒரு டேர்ம் தான், டிபிஐ ஒரு டேர்ம் தான். ஸோ டிபிஐ அப்படின்னா என்ன? ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி. இது கண்டிப்பாக ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரியாக தான் இருக்கணும், அக்யூட்டாக தான் நடக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு பை பர்த்ல இருந்து டீஜென்ரேஷன் ஆஃப் பிரைன் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் நாட் கன்சர்ன் வித் ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி, அதெல்லாம் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ், அது இது கீழே வராது. ஓகேவா? ஸோ ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரினால அடிப்பட்டு பிரைன்ல இன்ஜுரி ஆயிருக்கணும். ஓகேவா? அதான் ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி. இதனால அவங்களுக்கு எந்த ஏரியாவில் அடிபடுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ பேக் சைடு செரிபெல்லம்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ மெமரி, இப்போ கேம்பஸ் அங்கெல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னா மெமரியில் ப்ராப்ளம் வரும். ஒவ்வொரு எந்த ஏரியாவில் அடிபடுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ பிரைன் ஸ்டெம்ல ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாசியா, பிரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், அதே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட வரும். அப்போ எந்த ஏரியாவில் அடிபடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிம்டம் சொல்ல முடியும் ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அடிபடும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக அடிபடும். ஸோ அதெல்லாம் நம்ம அடிபட்டு தான் இப்போ நம்ம லைஃப் எடுத்துக்கிறோமே, ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் ட்ராமாட்டிக் பிரைன் இன்ஜுரி. அடுத்ததா நம்ம இப்போ சொன்னது தான் விஷுவல் இம்பேர்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம 14 டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த 14 டேர்ம்ஸுமே டிசபிலிட்டி டேர்ம்ஸ் அப்படின்னு ஐடியாஸ் சொல்கிறாங்க. ஐடியாஸ் டிசபிலிட்டி டேர்ம்ஸ். சரி, எதுக்குடா அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும், டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா இருக்காங்க. ஸோ ஐடியா தான் டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லேர்னிங் டிசபிலிட்டியில் நிறைய இது இருக்குது. ஓகேவா? ஒரு டீச்சரை வந்து ஒரு பையன் கிண்டல் பண்ணுறா அப்படின்னா அது டோட்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் வந்து படம் வரைவான், படம் வரைஞ்சி பார்ப்பான். அதே போல் டீச்சர் வாய்ஸில் பேசுவான். ஸோ டீச்சர் பேசுகிற மாதிரியே பேசுவான், டீச்சர் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் டோட்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு இதையுமே கேட்டகரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய கேட்டகரியில் டிசபிலிட்டி கேட்டகரியில் இந்த 14 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் மோட்டிவேஷன். ஸோ நான் வந்து இதே மாதிரி மோட்டிவேட்டடாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே சர்வை பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் முடிஞ்சால் போடுங்க. ஸோ பி சப்போர்ட்டிவ், பி ஹாப்பி எவர். டாட்டாப்பா, வணக்கம்.